ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச குச்சி ஐஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சேமியா வேக வைக்கிறதுக்கு நான் இங்கே 1/4 கப் தண்ணி முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ரோஸ்டட் வெர்மிசெல்லி, அதாவது சேமியா ஏற்கனவே வறுத்த சேமியான்னு பேக்கெட்டில் கிடைக்கும்ல, அது வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். அப்போவும் சேமியா இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எனக்கு ஒரு 3 to 4 minutes ஆச்சு இதை வேகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சேமியா மட்டும் தண்ணியிலேருந்து. நான் இங்கே 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பால் ஐஸ்க்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணால் போதும். நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக. ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம ரொம்ப பால் எடுக்கலை. ஸோ அந்த 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் பால் கொஞ்சம் திக்காகும், ஏன்னா இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ நல்லா திக்காகி வருது. நல்லா உங்களுக்கே தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்படி எடுத்தால் அந்த இதுகளோட ஒட்டுது பாருங்கள். ஸோ பால் இப்போ நல்லா திக்காகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். நான் இதோட ஆரஞ்சோட பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஆரஞ்சோட பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி அதோட ஜூஸ் எடுக்க போகிறேன். ஆரஞ்சு நம்ம பல்ப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஆனால் நான் இதை வடிகட்டல, அதை அரைச்சி அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வடிகட்டினா அதில் ஜூஸ் வராது. ஸோ அதனால அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே நான் ஒரு 150 கிராம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி நல்லா வடிகட்டி பிப்பியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பால் ஐஸ்க்கு நான் இங்கே கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான், பிளாண்டாக இருக்காமல். ஸோ அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட பால் ஐஸும் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது லெமன் ஐஸு. அதுக்கு நான் இங்கே 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஜூஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி நம்ம லெமன் ஜூஸ் செய்வோமோ அதே மாதிரி இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இங்கே சர்க்கரை வச்சுருக்கேன். சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்மளோட லெமன் ஐஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம லெமன் ஐஸை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது கூட நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேப் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் ஜூஸ். இப்போ இதில் அந்த சேமியா ஆட் பண்ணிக்கிறேன் ஆரஞ்ச் ஜூஸில். நெக்ஸ்ட்டு நம்ம பால் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மேங்கோ ஐஸு, அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு லெமன் ஐஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கிரேப், நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச், இது பால், அப்புறம் இது மேங்கோ ஐஸ்கிரீம். எல்லாமே நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கணும். அதுக்கு இந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன
ஹோல் போட்டுக்கலாம் கத்தியை வச்சு. இப்போது இந்த ஸ்டிக்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா ஐஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாம் கவர் பண்ணி அதில் ஸ்டிக்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 8 to 10 hours கிட்ட வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். இல்லைனா ஓவர் நைட் வச்சாலும் ஓகே தான். இது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஐஸ் எப்படி வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். நம்மளோட குச்சி ஐஸ் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் வெளியில் நம்ம. இப்போ நம்ம குச்சி ஐஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளோட எல்லா குச்சி ஐஸும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த சம்மருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.